மற்ற மாநிலங்களையெல்லாம் காட்டிலும் மிகப்பெரிய ஆளுமைகள் தொடர்ச்சியாக நம் தமிழகத்தை ஆண்டதை நம்ம பார்க்கிறோம். இவ்வளவு இந்த காமராஜர், ராஜாஜி, அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா ஒரு 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 2, 3 தலைமுறைகளுக்கு நமக்கு கிடைத்திருந்த தலைவர்கள் வந்து மிக பெரும் பேருருக்கள், கொலாசஸஸ் அப்படின்ட்டு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். இப்போ அப்படி இல்லை. இப்போ வந்து அந்த கேப் இருக்கு. ஆமாம், கண்டிப்பாக இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. ஆனால் அந்த இடத்துக்கு ஒருத்தர் போகணுன்ட்டு முயற்சி பண்ணி முதல்ல ஒரு 3வது ஆள், திராவிட இயக்கங்கள்லேருந்து வராத ஒரு ஆள் அந்த இடத்துக்கு போகணும்னு நினச்சது யார் அப்படின்னா விஜயகாந்த். அவர் 2005 தோப்பூரில், மதுரைக்கு பக்கத்தில் தோப்பூரில் அவருடைய கட்சியை தொடங்குறாரு. அது வந்து தேசியத்தில் கொஞ்சம் கலந்துக்கிறாரு, திராவிடத்தில் கொஞ்சம் கலந்துக்கிறாரு, தமிழ் உணர்வு எல்லாமே இருக்கு. அப்போது அந்த கட்சியினுடைய தொடக்க விழாவுக்கு 5 லட்சம் பேர் வராங்க அந்த காலத்தில். அவர் ஒரு பெரிய ஆளுமையாக இருந்தார். ஆனால் அவரால் ஒரு அளவுக்கு மேலே சோபிக்க முடியாமல் போயிடுச்சு. அவர் எடுத்த சில தவறான அரசியல் முடிவுகள் ஒரு காரணம், அவருடைய உடல்நலம் கெட்டு போனது இன்னொரு காரணம்.